வாசுதேவேந்திர யோகேந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபி தீயதே. சென்ற வகுப்பு வரை சாதன சௌட்டிய சம்பத்தியை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். பிறகு தத்துவ விவேகம் என்றால் என்ன, அதை பற்றிய விளக்கத்தையும் பார்த்தோம். தத்துவ விவேகம் என்றால் என்ன, அதில் ஆச்சாரியர் சொன்னது ஆத்மா சத்தியம் தது அந்நியத் சர்வம் மித்யேதி. ஆத்மாதான் உண்மை, அதற்கு அந்நியமானது மற்றெல்லாம் மித்யா என்று சொன்னார். இந்த டெக்ஸ்ட் எப்படி போகும்னு சொன்னா, ஒரு லட்சணத்தை சொல்லும் பொழுது அந்த லட்சணத்துக்குரிய விளக்கத்தை சொல்லுவார். சிஷ்யனுடைய கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுவார். பதிலை சொல்லும்போது இன்னொரு வார்த்தையை அறிமுகப்படுத்திடுவார். இப்படியாக தான் அந்த நூல் வளர்ந்து கொண்டு செல்லும். இங்க ஆத்மா என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார், அனாத்மா என்ற வார்த்தையை சொல்லியிருக்கார். இந்த அனாத்மாவில் என்ன இருக்கு? சென்ற வகுப்புல பார்த்தோம். ஆத்மாவில் தான் அனாத்மாவை இருக்கின்றது ஃபைனலா முடிவா தெரிஞ்சுக்கிற விஷயம், அது வேற. இங்க ஆத்மா என்றால் என்ன, இன்னும் நமக்கு இந்த டெக்ஸ்ட் படி பார்த்தா இன்னும் தெரியல, புரியல. அப்படி தெரியாத பொழுது அனாத்மா என்றால் என்ன நமக்கு என்ன தெரியும்? கட்டாயம் தெரியாது. ஆத்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாதவர்களிடம் போய் அனாத்மா என்றால் என்ன என்று கேட்டால் அர்த்தம் புரிந்து கொள்வது கடினம் தான். தெரியாது, கடினம் என்பதை விட தெரியாது. இங்கே அனாத்மா சொல்லி சொன்னா ஆத்மா அல்லாதது, அப்படிதான் அர்த்தம் சொல்றார். அப்போது என்ன ஆகும்? எனக்கு ஆத்மா என்னன்னு தெரியல, அப்புறம் அனாத்மா என்னன்னு தெரிய போறது. ஆகவே நாம் இங்க என்ன செய்ய போகின்றோம்? முதல்ல அனாத்மாவை புரிந்து கொள்ள போகின்றோம். அதனால அடுத்த கேள்வி என்ன? ஆத்மா என்றால் என்ன? அதுதான் பார்க்கணும். இப்ப தத்துவ விவேகம் என்றால் என்ன நாம பார்த்தோம். ஆத்மா சத்தியம் தது அந்நியத் சர்வம் மித்யா, அதுதான் தத்துவ விவேகம்னு சொல்லி பார்த்தோம். இப்ப சிஷ்யனுக்கு என்ன ஆனது, என்ன புரிந்தது? ஆத்மான்னு ஒன்று ஏதோ இருக்கு, ஆத்மாவுக்கு புறம்பாக அனாத்மான் என்ற ஒன்று இருக்கு. இந்த இரண்டையும் பிரித்து புரிந்து கொள்வதுதான் தத்துவ விவேகம். இது ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா, இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. சும்மா மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த அளவிற்கு தான் புரிந்து இருக்கின்றது இந்த சொல்லினுடைய பொருள். சொல்ல அறிமுகமாகி உள்ளது. இனி அடுத்த கேள்வி என்ன? ஆத்மா என்றால் என்ன? அதை நம்ம பார்ப்போம், ஸ்லோகத்தை பார்ப்போம். ஆத்மா கஹ ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வதிரிக்தஹ பஞ்சகோசாதீதஹ சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபஹ சச்சிதானந்த ஸ்வரூபக சன் யஸ்திஷ்டதி ச ஆத்மா. ஆத்மா கஹ ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வதிரிக்தஹ பஞ்சகோசாதீதஹ சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபக சன் யஸ்திஷ்டதி ச ஆத்மா. ரொம்ப ஆசிரியரும் எளிமையாக தான் சொல்லியிருக்கார்.
அவர் எளிமையாக சொல்லியிருக்காருன்றது நமக்கு எப்போ புரியுதுன்னா உரை ஆசிரியர்கள் சொல்லும்போது இன்னும் நல்லா புரியுது. அதுதான், அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம், உரை ஆசிரியர்கள் இருந்தாங்களோ நம்ம தப்பிச்சோமோ. ஏனென்றால் ஒரு காலத்தில் நமக்கு தெளிவாக இருக்குன்னு அவங்க எழுதின சுலபமான வார்த்தையில் நினச்சி எழுதுன காலப்போக்கில் அந்த வார்த்தைகளே கடினமாயிடுது. அப்புறம் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தமும் நமக்கு புரியாமல் போயிடுது. அப்படி தானே வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் உரை விளக்கத்துக்கு ஒரு உரை விளக்கம் தேவைப்படுறது இல்லை. பாஷ்யத்துக்கு அது கருத்துரை, டீக்கா, டிப்பணி அப்படிலாம் போயிட்டு இருக்குது. அதனால தானே பாஷ்யன்றது சூத்திரத்துக்கு விளக்கம் இல்லை மந்திரத்துக்கு விளக்கம். அது அவர் நினச்சிருக்கார் புரியும் சொல்லிட்டு. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அதுவும் புரியாமல் அதுக்கு ஒரு விளக்கம், அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம், இப்படியா போயிட்டு இருக்கு. அது போல் உரை ஆசிரியர்கள் இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். இங்கே என்ன, ஆத்மாக்காக. ஆத்மா என்றால் என்ன, ஆத்மா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? சிறு வயதிலிருந்தே நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையவே காதில் விழுந்துள்ள வார்த்தை என்ன, ஆத்மா. யாருன்னா இறந்துட்டா கூட என்ன சொல்கிறோம், அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிதான் சொல்கிறோம். அது சரியா தவறான்றது வேற. இந்த ஆத்மான்ற வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஆத்மா என்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? அதனால இந்த பதில் நமக்கு தெரியறதுக்கு ஆத்மா என்ற வார்த்தைக்கு சுருக்கமாகவும் எளிமையாகவும் ஒரு அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். எளிமையான பொருள் என்ன தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான பொருள் ஆத்மான்னு சொன்னா நான். ஆமாம், நான் என்ற வார்த்தைக்கு தான் ஆத்மான்னு பேர். நான் தான். எப்போதெல்லாம் நான் நான் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகின்றோமோ அந்த சொல்லுக்கு அர்த்தம்தான் ஆத்மா. உலகத்தில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் என்னவா, நான், ஐ அதுதான் நிறைய பயன்படுத்தணும். இந்த ஐன்னா ஈகோ அப்படின்னு சொல்லி அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒருத்தர் சொன்னார், சுவாமி நான் இந்த ஈகோ இருக்கே ஐ, அது அதிகமாக இருக்கிற பேங்க் ஒன்று இருக்குன்னார். ஐஓபி சொல்கிறோம், ஐபி சொல்கிறோம், இந்தியன் பேங்க். நிறைய ஈகோ இருக்கிற பேங்க், ஐ நிறைய இருக்கிற பேங்க் எதுன்னா ஐசிஐசிஐ பேங்க். ஒருத்தர் சொன்னார், 3 ஐ இருக்குங்க சாமி. அதனால இந்த உலகத்தில் நிறைய உபயோகப்படுத்துகிற வார்த்தை நான். ஆனால் என்னன்னு தெரியாது, அது எல்லாத்துலையும் கலந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நான் கேட்டேன், நான் பார்த்தேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் செய்தேன், நான் 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 சொல்லி இந்த வார்த்தை நிறைய உபயோகப்படுத்தியிருக்கோம். ஆனால் அந்த சொல்லுக்கு, எந்த ஒரு சொல்லுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும் இல்லையா? பொருள் இல்லாத சொல் இல்லையே. ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கணுமே. ஆகவே அந்த நான் என்ற சொல்லுக்கு பொருள்தான் ஆத்மா. இது மட்டும் இந்த இடத்துல புரிஞ்சா போதும் இப்போதைக்கு. அதாவது நாம் ஒரு சொல்ல பயன்படுத்தும் பொழுது அந்த சொல்லுக்கான பொருளை தெரியாமல் பயன்படுத்தவே மாட்டோம். அது அது சொன்னா கேட்குற சொல் எதுன்னு சொல்லுங்க, அதுன்னா என்ன இல்லையா? எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு தான் அந்த சொல்லை பயன்படுத்துவோம். ஆக நான் என்ற சப்தத்துக்கு அர்த்தம், பெயர் தான் ஆத்மா. நான் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம். சாதாரண வழக்கத்தில் பார்ப்பேன், சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். அப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது எது நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த உடல் நடந்துக்கிட்டு இருக்கு. கால் நடக்குதுன்னு சொல்லலாம், அந்த உடல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்ற வார்த்தை அந்த இடத்துல உடல்னு பொருள்படுத்தும். அப்படி சொல்லும்போது யாரும் தப்பாக அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறது இல்லை. நான் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னால் சரி, அந்த வார்த்தையை பிரிச்சுலாம் பார்க்கறதுல அவர் நடந்துக்கிட்டு இருக்கார், நான் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். அந்த இடத்துல உடல் நடக்கிறதா, வேற நடக்கிறதா, ஆத்மா நடக்கிறதாலாம் அர்த்தம் எடுத்துக்கிறது இல்லை, தெளிவாகவே புரியுது. ஆனால் அதுக்கு மாறாக யாருன்னா கேட்டாங்கன்னா இந்த உடல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன ஆச்சு இல்லையா? வித்தியாசமாக இருக்கும். அப்படி நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆக நான் நடந்து கொண்டுள்ளேன், பேசி கொண்டுள்ளேன், எழுதி கொண்டுள்ளேன்னு சொல்லி சொல்லும் பொழுது இதை 3 4 எத்தனை சொன்னாலும் அதற்குள்ள காமனாக ஒன்று இருக்கும். நான் நான் என்பது காமனாக இருக்கும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். அதை போய் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அதை தவிர்த்து வேற ஏதாவது சொன்னாதான் நமக்கு ப்ராப்ளம். ஒரு மாதிரி பார்ப்போம், என்ன ஆயிடுச்சு, நல்லா தானே இருந்தார் இல்லையா, வித்தியாசமா.
ஆகவே இங்கு தெளிவாக நான் என்றால் பொதுவாக உடல் தான், தெளிவாக நான்னா அவர் பேசுகிறாரு அப்படி தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் சில நேரம் என்ன பண்ணிடுறோமா, இந்த நான் அப்படி பயன்படுத்தினா ப்ராப்ளம் இல்லை, சில நேரம் அந்த நானே ஒரே மாதிரி பயன்படுத்துறதில்லை, அந்த இடத்துல இன்னொன்று மாற்றியும் நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம அறியாமலே பயன்படுத்துகிறோம். அந்த நான் என்பதை என்னுடையது என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்துகிறோம். உதாரணம் சொன்னால் புரியும். டாக்டர் இடத்துல போயிட்டு நான் சரியில்லை டாக்டர்னு சொல்லி சொன்னோம்னா என்ன பண்ணுவார், நீங்கள் பார்க்க வேண்டிய டாக்டர் வேற ஒருத்தர் ரெஃபர் பண்ணிடுவார், நான் சரியில்லை சொல்லி சொன்னேன். ஆக டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறேன், என்னோட உடம்பு சரியில்லை, என்னோட கண்ணுக்கு ஏதோ தகராறு, என்னோட கை வலிக்கிறது, நான் வலிக்கிறேன்னு கையை காட்ட மாட்டோம் இல்லையா. ஆக நாம் திடீர்னு என்ன பண்ணுறோமா, நான் என்பதை என்னுடையது என்ற அர்த்தத்தில் மாற்றி பயன்படுத்துகின்றோம். சில நேரம் இந்த உடலை சொல்கிறோம், சில நேரம் உடலில் இருக்கிற உறுப்புகளை சொல்கிறோம், சில நேரம் என்னுடையது சொல்லி மாற்றியும் சொல்லுகின்றோம். இப்போ நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன் அப்படி சொல்லி சொல்கிறோம் இல்லையா டாக்டர்கிட்ட, இல்லை நாமளே சொல்கிறோம் நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன், என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு இல்லையா. அப்போது நான் என்பது என்ன ஆகின்றது, நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் மனசுக்கு போய்ட்டுருது. அடுத்து நான் ஒன்றும் அறியாதவன், எனக்கு ஒன்றும் தெரியல என்னும் பொழுது அங்கே நான் என்பது அறிவுக்கு போயிடுது, உடலுக்கு போயிடுறது, பிற்பாடு மனசுக்கு போயிடுறது, எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பது அறியாமைக்கு போயிடுறது, அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும் என்பது அறிவுக்கும் போய்விடுகின்றது. ஆக நான் என்ற சொல்லை இப்படி பலவிதமாக நாமே குழப்பி மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம், உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சில பேர் ஒருத்தர் கேட்குறார், என்னப்பா நீ உயிரோடு தான் இருக்கிறியான்னு என்ன சொல்லுவோம். சில பேர் அப்படி கேட்டுருவாங்க, ஏதோ ஒரு கோபத்தில் கேட்டுருவாங்க, என்ன வரவே இல்லை, உயிரோடு தான் இருக்கியா, ஊரில் தான் இருக்கியான்னு தான் சொல்லி கேட்பாங்க ஐயா. சில நேரம் நீ ஜடமா சொல்லி என்ன சொல்கிறோம், என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க, நான் ஜடம் இல்லைங்க. ஜடமாக இருக்கிறது பேசுமா, பதில் சொல்லாது. சில நேரம் நாமளே சொல்லுவோம், என்ன நீ ஜடமா நினைச்சிட்டியா, அப்படி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் எனக்கு உணர்வு இல்லைன்னு நினைச்சியா, சுரணம் இல்லைன்னு நினைச்சிக்கியா, எனக்கு வெக்கம் இல்லைன்னு நினைச்சியா, அப்படிலாம் சொல்லி நாமும் பேசுவோம். அப்போது நாம் இந்த வார்த்தையெல்லாம், இந்த நான் என்பதை உடல் மனம் மனதில் உள்ள உணர்ச்சிகள் உணர்வுகள் விவகாரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து மொத்தமாக கலப்படம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பல இடத்தில் பல பொருளில் நாம் பயன்படுத்தும் இந்த நான் என்பதற்கு உண்மையில் என்னதான் அர்த்தம், உண்மையில் என்னதான் அர்த்தம், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிற நானுக்கு என்னதான் அர்த்தம். சில நேரம் நம்ம கூர்ந்து கேட்டால் இப்போ என்னதான் சொல்ல வர சொல்லுப்பா, இதுக்கு என்ன அர்த்தம், பின் பாயிண்ட் பண்ணி கேட்குறா போல. உண்மையில் நான் என்ற சொல்லுக்கு என்னதான் அர்த்தம். உலகில் பல பொருள்கள் விஷயங்களை பற்றி நிறைய என்கொயரி பண்ணுறோம், எதுக்கு, அதை பற்றி நன்கு தெரிந்து கொள்வதற்கு. ஆனால் இந்த நான் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நாம் எப்போவாவது என்கொயரி பண்ணியிருக்கிறோமா? ஆனால் எவ்வளோ முறை வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கிற சொல்லது. ஆக அதை சரியான அர்த்தத்தில் புரிந்து கொள்ள நாம் இப்பொழுது பயன்படுத்தும் அர்த்தத்துக்கு வேறான ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பதை நம்முடைய மனதில் நன்கு பதிய வைப்பதற்காக இங்கு குருவானவர் சிஷ்யனுக்கு அழகா உபதேசத்தை பண்ண போறார். அதுதான் இங்க சொல்றார். அப்படி உபதேசத்தை பண்ணும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் வேதாந்தமே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப பேர் கேட்குறாங்க, வேதாந்தம் எங்கே ஆரம்பிக்கிறது? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம், சாதன செவிட்டு சம்பத்தின்னு சொல்லி பார்த்தோம். அது ஒரு நுழைவாயில் தான். ஆனாலும் நுழைவாயில் இது வந்த உடனே அவனுக்கு சாதன செவிட்டு சம்பத்தி வந்த உடனே அவனுக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நான் என்று இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கனே, இந்த சொல்லுக்கு எதுதான் அர்த்தம் சொல்லி அவனுக்கே தோணலாம். அல்லது இந்த சாதன செவிட்டு சம்பத்தியோடு குருவிடத்துல ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவனுள்ள குருவானவர் இப்படி ஒரு எண்ணத்தையும் உருவாக்கலாம், உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்கலாம் அந்த வார்த்தையை சொல்லி. ஆகவே நான் புரிந்து கொண்ட நான் சரியான நானா தவறான நானா, அந்த இடத்துல தான் நமக்கு புரியும் பொழுதுதான் தெரிகின்றது அங்கு உண்மையையும் பொய்யையும் நான் கலந்து புரிந்துள்ளேன். இந்த நான் என்பதில் அந்த நான் என்பதில் உண்மையான ஒரு அர்த்தமும் இருக்கு, அதுதான் உண்மையான நான்.
ஆனால் இந்த நான் என்பதில் நான் அல்லாத ஒன்றும் கலந்து இருக்கின்றது. ஆக நம்ம என்ன பண்ணிட்டோமா, நான் என்பதையும் நான் அல்லாததையும், உண்மையான நாணையும் உண்மை அல்லாத நாணையும் இரண்டையும் கலந்து நான் நான் என்று சொல்லிக்கொண்டு விவகாரம் செய்து கொண்டுள்ளேன் என்பது அப்பதான் குரு சொல்ற வார்த்தை மூலமா தான் நமக்கு தெரிய வருகின்றது. அல்லது நாம் கலந்து புரிந்துள்ளோம், கலந்து விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போதான் தெரியுது, எப்பெல்லாம் நான் என்ற வார்த்தையை இந்த உடலின் பயன்படுத்துகிறேன், அல்லது நான் என்னுடையது என்னும் பொழுது எது எது சேர்த்து புரிந்துள்ளேன், நானையும் என்னுடையது நான் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது அப்போ தான் தெரியுது. ஆனால் இதில் ஒரு லாஜிக் இருக்கு. என்ன, நான் என்பதும் என்னுடையது என்பதும் வேறு வேறு தான். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னுடையது என்னிலிருந்து வேறு ஆனது தானே, அதான் முதல் லாஜிக். என்னுடையது என்னிலிருந்து வேறு ஆனது. இது என்னுடைய கடிகாரம் சொல்கிறேன், இது என்னுடைய கிளிப்புன்னு சொல்கிறேன், என்னுடைய நோட்டுன்னு சொல்கிறேன். அப்போ என்னுடையது என்னிலிருந்து நிச்சயம் வேறு ஆனது தான். இப்போ பாருங்களேன், என்னுடைய வீடு சொல்கிறோம், என்னுடைய வீடு என்னிலிருந்து வேறு ஆனது தான். அந்த வீடே நானாக இருந்தால் என்ன ஆகும், நான் வந்தேன்னா அந்த வீடை என்ன ஆகணும், என் கூடயே வரணும். அப்போ இங்கே வகுப்புக்கு வந்தால் எவ்வளோ பெரிய இடம் வேணும், ஒரு வீடாவது. ஆகையினால என்னுடையது நான் சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே லாஜிக். நான் வேறு, என்னுடையது வேறுதான். ஆக நான் என்று சொல்வதில் நாம் புரிந்து கொண்டதில் கலப்படம் இருக்கு, குழப்பம் இருக்கு. குழப்பம் இருந்தால் தானே நம்ம மாற்றி மாற்றி பேசுவோம், இல்லைன்னா பேசவே மாட்டோம் மாற்றி மாற்றி. ரொம்ப அழகாக சொல்கிறார், எங்கே பொய் சொல்லுவோமோ அங்கு கிராஸ் கேள்வி கேட்டால், மாற்றி மாற்றி கேட்டார் வச்சுங்களேன், 10 தடவை குறுக்க நெடுக்க கேட்டால் உண்மையை உளறிடுவோம். உண்மையை மட்டும் நாம் பேசி செயல்பட்டு இருந்தால் எத்தனை மாதிரி குறுக்க கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம், உண்மையை மட்டும்தான் பேசுவோம். அதனால தான் சொல்லுவோம், உண்மை பேசுகிறவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லைனாட பரவாயில்ல, ஆனால் பொய் பேசுகிறவங்களுக்கு தான் ரொம்ப ஞாபக சக்தி இருக்கணும். ஏன் தெரியுங்களா, யார் யார் இடத்துல எங்கே எப்போ என்னென்ன பொய் சொல்லி வச்சுருக்கோம் ஞாபகமாக கோர்வையாக சொல்லணும், இல்லைன்னா விவகாரம் ஆகிடும். இன்னொரு சொல்லுவார், எந்த கிரைமும் ஃபுல் ப்ரூஃபாக செய்ய முடியாது, ஏதோ நாங்கள் விடுபட்டு இருக்குமா. ஆக உண்மையான பொய்யான நானை நான் தப்பாக கலந்து புரிந்துள்ளேன், இதுதான் உண்மை. அப்போ விசாரம் என்ன, எது உண்மையான நான், எதில் நான் அல்லாததில் நான் கலந்து தவறு செய்துள்ளேன், அதுதான் இங்கே விசாரம். இந்த இடத்துல தான் வேதாந்தமே ஆரம்பிக்குது. யார் கேட்டாலும் சொல்லுங்க, நம்மை பற்றி விசாரத்தை செய்யும் பொழுது வேதாந்தம் ஆரம்பித்து விட்டது, அல்லது வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிட்டது. ஆக நான் என்று சொன்னால் உண்மையான அர்த்தம் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆத்மா. இதுதான் ஆத்மாவில் நான் செய்த அல்லது நாம் செய்ய போகின்ற விசாரத்தினுடைய எளிமையான அர்த்தம் நாம் புரிந்து கொள்ள போவது. சரி, அடுத்தது ஆத்மா பற்றி இவ்வளோ சொல்லிட்டுங்க. அனாத்மா என்ன ரொம்ப அழகாக சொல்லிட்டார். ஆத்மா அல்லாதது, ஆத்மா இல்லாதது, அது அந்நியத் வத்திரிக்தம், நான் அல்லாதது. ஆக கலந்து புரிந்துள்ளதால், சாமி நீங்கள் சொல்கிற ஆத்மானா என்ன அதை சொல்லுங்க, அல்லது அனாத்மானா என்ன அதையும் சொல்லுங்க. ஆகவே இங்கே சிஷ்யனுடைய கேள்வி என்ன, ஆத்மா கக. சும்மா சிஷ்யன் கேஷுவலாக தான் கேட்டுட்டான். நான் சொல்கிறார், ஏதோ குரு சொன்னார், அந்த வார்த்தையை மனதில் வாங்கிக்கிட்டான், அந்த வார்த்தையை தான் திருப்பி ஆத்மானா என்ன சுவாமி ரொம்ப கேஷுவலாக தான் சொல்லிட்டான். ஆனால் குருவானவர் என்ன பண்ணுறாராம், ரொம்ப மெனக்கடுறாராம். ரொம்ப அழகாக சொல்லுவார். குரு எவ்வளோ பெருசாக அதை எடுத்துக்கிடுறார். சில நேரத்தில் சில பேர் சில வார்த்தைகளை சாதாரணமாக சாமானியம் சொல்லிட்டு போயிடுவாங்க, நாம் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆழமாக விசாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நல்லதோ கெட்டதோ அது விஷயம் வேறு. அதுபோல் சிஷ்யன் சாதாரணமாக தான் கேட்டான், குரு ரொம்ப பெருசாக மெனக்கடுறாராம். இதுக்கு பதில் எதில் இருக்கு, நான் என்று நீ சொல்லும் சொல்லில் நீ கலந்து புரிந்துள்ளதில் சரியானது எதுவோ அது, அப்படி சொல்கிறார். நான் என்ற சொல்லில் நீ கலந்து புரிந்துள்ளதில் சரியானது எதுவோ அது ஆத்மா. கயிறு அது என்ன பண்ணிட்டான், பாம்பு என்று மயங்கி உள்ளவனுக்கு கயிறு தான் பாம்பு என்று கலந்து தவறாக புரிந்துள்ளா என்று சொல்லணுமா.
ஏற்கனவே நாமும் கலக்காமல் ஆத்மா இதுதான் புரிஞ்சிருந்தா ப்ராப்ளம் இல்லை, ரெண்டு கலந்து புரிந்துள்ளதுனால அவர் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது தான் சொல்றார். தப்பாக புரிந்திருக்கிறோம். என்ன? கயிற்றிடம் பாம்பை கலந்து விட்டதால் குரு பாம்பை நீக்கி அது கயிறு என்று சொல்ல வேண்டும். ஆனா சொல்ற இடம் என்னன்னா, எதுல நீ கலந்து புரிஞ்சிருக்கிறியோ அதையே நீக்கி அங்க இருக்கிறது எதுவோ கயிறு அதுதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். இல்லைன்னா வேற எங்கேயோ புரிஞ்சுக்குவான், வேற என்னவோ மாதிரி புரிஞ்சுக்குவான். இதுல ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னா, எந்த இடத்துல பாம்பை பார்த்தானோ அந்த இடத்துல தான் அந்த கயிறு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். பாம்பை எங்கேயோ பார்த்துட்டு கயிறு எங்கேயோ காட்டி இதுவும் அதுவும் சொல்லி சொன்னா அது சரி வராது. ஆகையினால நான் என்ற சொல்லிற்கு எதையோ தேவையில்லாதெல்லாம் கலந்து புரிந்துள்ளவனுக்கு கலந்து புரிந்துள்ள தேவையில்லாத விஷயங்களை நீக்கிய பிறகு அங்கே என்ன இருக்கோ அதுதான் ஆத்மா, அதுதான் கயிறுன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். அதே இடத்துல தான் அவனுக்கு புரிய வைக்கணும். ஆக அனாத்மாவை நீக்கி ஆத்மாவை புரிய வைக்க வேண்டும். 2 ஸ்டெப்ல புரிய வைக்கணுமா. நீ பார்ப்பது தப்பானது என்று சொல்லி அதை நீக்கணும், பிறகு சரியானதையும் சுற்றி காட்ட வேண்டும். குரு ஆக்ஷன் போறார், வர வழியில் ஏதோ பார்த்துட்டான், குருவுக்கு தெரியும். அங்கிருந்து ஏதோ வளைஞ்சிருந்து ஏதோ ஒரு கயிறு இருந்தால் அவருக்கு தெரியும். இவன் என்ன பண்ணிட்டான், ஓடி வந்து பயந்துட்டு சாமி சாமி எங்க பாம்பு இருக்கு சொல்லி சொன்னான். அவருக்கு தெரியுது. பொறுமை என்ன பண்ணார், சிஷியனை அழைச்சிட்டு வந்து எங்க பார்த்த சொல்லு காட்டுறார். இந்த இடத்துல தானே, ஆமா இது மேல தான், இங்க தானே பார்த்தா, ஆமா இப்ப காட்டு பார்க்கலாம். என்ன சொல்றார், ஆமா சாமி இப்போ புரியுது கயிறு தான். அப்ப நான் பார்த்தேன்னு, என்ன நீ பார்த்த அப்ப தெரிஞ்சது அது பாம்பு, அது பொய், உண்மை இல்லை. அந்த இடத்துல தான் அவனுக்கு அதை காட்டி கொடுக்கணும். அதே போல ஆத்மா என்றால் என்ன என்பதற்கு இதுதான் ஆத்மா என்பதுடன் எது ஆத்மா அல்லவோ அதை பிரித்தும் அவனுக்கு காட்ட வேண்டும். அடுத்த கேள்வி, எதை எதில் நான் கலந்து வைத்துள்ளேன்? சிலது எல்லாம் சொல்லி இதையெல்லாம் நீ ஆத்மாவில் கலந்துள்ளான்னு சொல்ல போறார். நான் என்னும் சொல்லில் இதெல்லாம் வராது, ஆனால் அதை நான் என்று நீ புரிந்துள்ளாய். அதை சொல்லி இப்படிப்பட்ட அனாத்மாவில் இருந்து வேறுபட்ட இப்படிப்பட்ட தன்மை உடையது ஆத்மா. அப்ப இங்கும் நமக்கு 2 லிஸ்ட் வருது. ஒரு லிஸ்ட் ஆத்மா, இன்னொரு லிஸ்ட் அனாத்மா. இப்படிப்பட்ட தன்மையை உடைய அனாத்மாவுக்கு வேறானது என்பதிலிருந்து என்ன கிடைக்குதான், அவைகளை எல்லாம் நாம் தெரியாமல் ஆத்மா என்று நினைத்து கொண்டுள்ளோம். அது ஆத்மா இல்லை, ஆனா அவைகளை எல்லாம் நாம் ஆத்மா என்று புரிந்து கொண்டுள்ளோம். ஆக சில அனாத்மா பட்டியல் எல்லாம் இங்க தரப்போறார். அதுக்கு லட்சணங்கள் எல்லாம் சொல்வார். அவைகள் நான் அல்ல என்பதையும் சுட்டி காட்டப் போகின்றார். பிறகு வேறு சில கருத்துக்களையும் சொல்லி அதுதான் நான் என்று சில லட்சணங்களையும் ஆத்மாவுக்கு சொல்ல போகின்றார். ஆகவே இங்க என்னவா, எது அனாத்மா என்பதை விட முதலில் எது ஆத்மா அல்ல என்று அனாத்மாவைத்தான் நாம் முதலில் பார்க்க போகின்றோம். அங்க பேசிக்கை நாம் புரிஞ்சுக்கணும். அப்பதான் வேதாந்தம் நமக்கு ஒழுங்கா புரியுன்றார். வேதாந்தம் சொல்லி சொன்னாலே அதுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் யார் சொல்லி சொன்னா, அகம் ஏவ, நான் தான், நானே தான். வேதாந்தத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் எதுன்னா நான் தான், நானே தான். நானே நானா, யாரோ தான். மெல்ல மெல்ல மாறினார். மெல்ல மெல்ல மாறல, மொத்தமா மாறினோம். ஆக நான் என்பதை பற்றி பேசுவதுதான் வேதாந்தம். அந்த நான் என்கின்ற விசாரம் நாம் செய்து கொள்ள வேண்டியது தானே சொல்லி சொன்னா, நாம செய்ய முடியாது. அது யாராவது வந்து நமக்கு செய்து வைக்கணும், அல்லது புரிய வைக்கணும், சொல்லி வைக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும். ஆமா இது என்ன சுவாமி பெருசு, இதெல்லாம் சுலபமா தெரிஞ்சுக்கலாமே நினைச்சோம்னா, ஆனா முழு வேதாந்தமும் அதுக்குள்ளதான் இருக்கு. அதை புரிய வைக்கிறதுல தான் இருக்கு. அதுக்காக தான் பெரிய பாடு. கொஞ்சமான பாடல் நம்ம சொல்லுவோம், சாமி கொஞ்சமாவா பாடுபட்டேன் அப்படின்னு. அதுக்கு தான் பெரிய பாடு. எல்லாருமே படுற பாடு அதுக்கு தான். ஆக நான் என்பதற்கு மனதிலே புரிந்து கொண்டுள்ள அர்த்தம், இதுவரை நாம் புரிந்து கொண்டுள்ள அர்த்தம் நான் இல்லை, உண்மையில் இல்லை அது. ஆகவே எதை நான் என்பதற்கு அர்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடாதோ அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் தவறை தவறு என்று புரிந்து கொண்டு பிறகு இதுதான் உண்மை, சரி என்று சரியையும் நாம் காட்டித்தர வேண்டும். நிறைய பேருக்கு அவங்கவுங்க செய்கிற தவறு அவங்கவுங்களுக்கு தெரியறதில்லை. அதே போல வேதாந்தத்திலையும் நாம் செய்துள்ள தவறு நமக்கே தெரியறதில்லை.
சில நேரத்தில் தவறு சுட்டி காட்டி தெரிஞ்ச பிற்பாடு கூட பழைய தவறு மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வருது. அதே போலதான் இந்த ஆத்மா விஷயத்திலும் நமக்கு தெளிவாக தெரிஞ்ச பிற்பாடும் கூட மறுபடியும் மறுபடியும் மனசு அந்த பழசிலேயே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். புதுசு வரவே வராது. நிறைய நேரத்தில் ஒரு வீட்டில் நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்துருந்தா அந்த வீடை விட்டுட்டு புது வீடு கட்டிட்டு போனால் கூட அந்த பழைய வீடு பழைய அனுபவம் ஞாபகம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் கனவுல கூட. அதே போல தான் இங்கே ஆத்மா விஷயத்தில் நமக்கு பழசு தான் ஞாபகம் வருது. சாஸ்திரமோ குருவோ சொல்லி விலைக்கு சொல்லி கொடுத்த அந்த அறிவு நமக்கு சட்டுன்னு வரதில்லை. அல்லது பல நேரம் மறந்தே போதும், நமக்கு மறந்து போதும். ஆக நாம் செய்துள்ள தவறை தப்பு என்று சொல்ல போகின்றார். அதுக்காக முதல்ல டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம், பிற்பாடு அர்த்தம் பார்க்கலாம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வெத்திரிக்தக. ஆத்மான்னா என்ன? பதில் என்ன? வெத்திரிக்தக, இதற்கு அப்பாற்பட்ட, இது இல்லாத, டிஃபரண்ட் ஃப்ரம், இதற்கு வேறான. எதை நாம் ஆத்மா என்று புரிந்து கொண்டோமோ அதற்கு வேறான. எதை? ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத். முதல்ல மேலோட்டமான அர்த்தத்தை பார்க்கலாம், பின்பாடு தெளிவான அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் என்று 3 விதமான உடல் இருக்குப்பா. அதுவே நமக்கு சொன்ன பிற்பாடு தான் தெரியுது. நமக்கு இல்லை, நம்மலாம் படிச்சிருக்கோம். அதனால இந்த டெக்ஸ்ட் படி போகும்போது இப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க சரீரம் என்ற ஒரு சொல் இருக்கு. அதை எடுத்து 3 இடத்துல சப்ளை பண்ணிங்க. நம்ம ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் 3 இடத்துல சப்ளை பண்ணிக்கணும். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெத்திரிக்தக. நான் என்று சொல்லை பயன்படுத்தினாலே அதற்கு என்ன பொருள் என்றால் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திலிருந்து வேறானது, அதற்கு அப்பாற்பட்டது. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, நான் என்பதுல இந்த 3 சரீரத்தை உள்ள போட்டு வச்சிருக்கேன்னு தெரியுது. இது இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் அதுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி தெரியுது. நான் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ள கலந்து புரிஞ்சு வச்சிருக்கேன். அடுத்தது பஞ்ச கோஷக அதீதக சன். 5 விதமான கோஷத்தையும் கடந்தது. இங்க அதீதக சொன்னா வெத்திரிக்தக என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்றார். 5 கோஷங்களுக்கும் வேறானது. சன் என்றால் அப்படி என்கின்ற சொல்லுக்கு வேறாக இருந்து கொண்டு, பீயிங் டிஃபரண்ட் அப்படி சொல்லி அர்த்தம். சன்னு சொன்னா 3 சரீரத்துக்கு வேறாகவும் 5 கோஷங்களுக்கு வேறாகவும். அடுத்த சொல் பாருங்க, அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தா சொன்னா அனுபவம் சொல்லி அர்த்தம். அவஸ்தா நம்ம வாழ்க்கையில வேற மாதிரி உபயோகப்படுற பெரிய அவஸ்தையா போச்சுப்பா இவங்கிட்ட, அது வேற, அது பிரச்சனையா போச்சுன்றதுல சொல்றேன். அவஸ்தா சொன்னா அனுபவம். திரயம் என்றால் 3, அதாவது குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறா போல இந்த வகுப்பு எடுக்கிறாங்க. திரயம் என்றால் 3 விதமான அனுபவங்களுக்கு சாட்சியாக இருந்து கொண்டு. இதெல்லாம் அனாத்மா சம்பந்தமான சொற்கள். 3 உடலுக்கும் வேறாக இருந்து கொண்டு, 5 கோஷங்களுக்கும் வேறாக, 3 விதமான அனுபவங்களுக்கு வேறாக சாட்சியாக இருந்து கொண்டு. சரி சுவாமி, இவ்வளவு நேரம் எது ஆத்மா இல்லை, இதிலிருந்து வேற ஆனது சொன்னீங்க. அடுத்து எது ஆத்மா? அதுதானே முதல் கேள்வி. அதுக்கு ஒருத்தர் சொன்னார். உதாரணம் சொல்லும் பொழுது, ஒருத்தர் ஒரு ஊருக்கு வழி கேட்டார். அவர் என்ன பண்ணார், அவர் அந்த ஊருக்கு போகிறதுக்கு வழி நல்லா தெரிஞ்சவர். ஒரு ஸ்கெட்சு போட்டு அழகாக சொல்லி, இப்படி இது வரும், முதல் இது வரும், 2வது இது வரும், இங்கே போகாதீங்க, இப்படி போகாதீங்க, இப்படி போகாதுங்க, இது இல்லை, கடைசியாக சொல்லி இதுதான் நீங்கள் கேட்குற இடம் சொல்லுவார். அது போல தான் இங்கே சொல்லி கொடுக்குறார். இவைகளுக்கு வேறான, இல்லையா, சச்சிதானந்த ஸ்வரூபக சன்னு. ஆத்மாவுக்கு என்ன சொல்றார்? ஆத்மா எப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லி கேட்டா, அந்த இடம் இப்படி தான் இருக்குன்னு சொன்னா லட்சணம் சொல்றாரு பாருங்க. சச்சிதானந்த ஸ்வரூபக சன்னு. சத்து சித்து ஆனந்தம், சத்தாக சித்தாக ஆனந்தமாக. சன் என்றால் அவ்விதம், அப்படி என்று, அவ்விதம் இருந்து கொண்டு. யக திஷ்டதி, எந்த ஒன்று இருக்கின்றதோ, இவ்விதமாக எந்த ஒரு தத்துவம் திஷ்டதி இருக்கிறதோ, சக அதுதான் ஆத்மா. 3 உடலுக்கு வேறாக, 5 கோஷங்களுக்கு வேறாக, 3 அவஸ்தைகளுக்கு சாட்சியாக, சச்சிதானந்த ஸ்வரூபமாக எது இருக்கின்றதோ அது ஆத்மா.
இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று சொல்வது நேரடியான லட்சணம். நான் பார்த்த தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம்லாம் வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கோம். ஒரு பொருளை பற்றி சொல்லும் பொழுது தெரிந்த ஒன்றை காட்டி தெரியாத சொல்லும் பொழுது, ஒன்றை சொல்லி இன்னொன்றை காட்டும் பொழுது தடஸ்த லட்சணம். இந்த உலகத்தை காட்டி இந்த உலகத்துக்கு படைத்தவன் ஒருத்தர் இருக்கணும் அப்படி சொல்லும் பொழுது ஸ்வரூப லட்சணம், நான் நேரடியாக அதன் தன்மையில் எடுத்து சொல்லுவது. இங்கே சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்றது ஸ்வரூப லட்சணம், நேரடியாக சொல்லுது அந்த உண்மை பொருளுடைய தத்துவத்தை, நேரடியான லட்சணம். ஆக சத்தாக சித்தாக எது ஆனந்தமாக இருக்கின்றதோ அது ஆத்மா. அதுவே ஆத்மாவுடைய தன்மை அல்லது சொரூபம், நேச்சர். சரி சுவாமி, அப்போ இதுக்கு முன்னே சிலதெல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் என்ன? அதை ஏன் சொன்னார்? அவைகளையெல்லாம் நாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அல்லது அதையெல்லாம் நான் என்று புரிந்து கொண்டிருக்கின்றோம் தவறாக. மேலும் நாம் ஆத்மாவிற்கு அல்லாதது எத்தனையோ இருக்கு. இங்கே சொன்னது தான் இல்லை, அதையும் சொல்லிடுறார். இங்கே நான் சொன்னது மட்டும் இல்லை, எத்தனையோ அனாத்மா கோடிக்கணக்காக இருக்கிறதெல்லாம் நீயா நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் அதில் ஏதோ சிலதை மட்டும், முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறார். சாஸ்திரத்தில் அப்படி சொல்கிறார். நீதியெல்லாம் நாமளே சேர்த்துக்கணும். ஆக எதை மட்டும் சேர்த்தோமோ அதை மட்டுமே இங்கே பொதுவாக சொல்லுகின்றார். அடுத்து இங்கே சொல்லப்பட்ட லட்சணங்களை பார்த்தால், ஸ்தூல சரீரம் என்பது ஒரு சொல், சூக்ஷ்ம சரீரம் என்பது ஒரு சொல், காரண சரீரம் என்பது ஒரு சொல். 3 சொல் இங்கே இருக்குது. இந்த 3க்கும் சேர்த்து சரீரம் என்ற ஒரு சொல் இருக்குது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் சொல்லி வெத்திரிக்தக, அதை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை அதற்கெல்லாம் வேறுபட்டது, 3 சரீரத்துக்கும் வேறுபட்டது சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் என்ற 3 சொற்கள் புதியதாக இந்த நூலில் புதிதாக படிக்க வந்த மாணவனுக்கு காதில் விழுந்த புதிய சொற்கள். என்ன? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம். உடனே நமக்கு என்ன சந்தேகம் வரணுமா? ஸ்தூல சரீரம் என்றால் என்ன, சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன, காரண சரீரம் என்றால் என்ன? அந்த சந்தேகம் வரணும் இல்லையா? வரும். பிறகு அடுத்தது பஞ்ச கோஷ அதீதாக சொன்னா 5 கோஷங்களுக்கு வேறாக. அப்போ 5 கோஷம்னா என்ன? கோஷம் என்றால் என்ன? அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷம். மனோமய, ஆனந்தமய கோஷம். அவஸ்தா சொன்னா என்ன? அனுபவங்கள். என்னென்ன இருக்கு? விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், ஜாகிரம், சொப்பனம், சுழுத்தி. ஆக அனாத்மா பட்டியலில் 11 ஐட்டம் இருக்கான். என்னென்ன 11? 3 சரீரம், 5 கோஷம், 8 ஆச்சு. அடுத்து 3 அவஸ்தைகள். இப்போ 11 விஷயங்களை சொல்லிட்டார் இந்த வார்த்தைகளை. அனாத்மாவில் 11 ஐட்டம் இருக்கு. இந்த 11ஐயும் சொல்லும் பொழுது அந்த 11ம் ஆத்மா இல்லை என்னும் பொழுது, பிறகு எது ஆத்மா என்றால் 11ஐயும் நாம் ஆத்மா என்று புரிந்துகிட்டு இருக்கிறோம். ஆகவே அதை இல்லை என்று சொல்லி பின் எது ஆத்மா என்னும் பொழுது சத்து, சித்து, ஆனந்தம் என்ற 3 சொல்லில் ஆத்மாவுடைய தன்மைகளை சொல்லிட்டார். அப்போ அனாத்மா 11, ஆத்மா 3 சொல்லியிருக்கார். 14 சொற்களை நமக்கு இங்கே அறிமுகப்படுத்திட்டார் சொல்றார். ரொம்ப அழகாக இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நேரடியாக ஆத்மாவை சொல்லியிருக்கலாமா சாமி? அதுக்கு இவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா? நான் 1 கேட்டேன், நீங்கள் 11 சொல்கிறீங்கள இல்லையா? 1 வாங்கினா 2 இனாமன்னு சொன்னா போல, நீங்கள் எத்தனை சொல்கிறீங்கள? நான் ஆத்மா தானே கேட்டேன். இல்லை நம்ம சொல்கிறேன், அம்மா நான் 1 வார்த்தை தானே சொன்னேன், இதுக்கு இவ்வளோ எதுக்கு மாட்டோம்? சில பேர் அது போல ஆத்மா தானே நான் கேட்டேன், நீங்கள் எதுக்கு இத்தனை வார்த்தை சொல்லிட்டீங்க சுவாமி? எங்கே ஞாபகம் வச்சுக்கிறது? இருக்கிற விஷயமே ஞாபகம் வச்சுக்க முடியும், இது வேறு என்ன? இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். உடனே என்ன பண்ணுறார்? முதலில் அந்த 14 சொல்லுடைய அர்த்தத்தை சொல்லுங்கள் என்பது தான் இங்கே தாத்பரியம். ஆக இங்கே 2வது விசாரமாக ஜீவ விசாரத்தில் 16 சொற்களுக்கான அர்த்தம் புரிந்த பிறகுதான் நமக்கு என்ன புரியுமா? இப்போ நாம் பார்த்த ஆத்மா என்பதற்கு பதில் என்ன சொல்லி இருக்கார் என்பது புரியும். 14 சொற்களுக்கு அர்த்தத்தை பார்த்த பொழுது ஓஹோ இதுதான் ஆத்மா போல இருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு மனசில் புரியும். ஆமாம், இது புரிந்தால்தான் ஆத்மா என்ன என்பது நமக்கு தெரியும். ஆத்மா என்பது என்ன என்று புரிந்தால்தான்
அதற்கு வேறானது அனாத்மா என்பதும் புரியும். கோத்து கோத்து சொல்றார். ஆத்மாவை புரிஞ்சாதான் அனாத்மா புரியும், அனாத்மா புரிஞ்சாதான் இது ஆத்மா போலன்னு சொல்லி புரியும். அழகா தான் இருக்கு. ஆக அதுக்கு பின்புதான் இது மித்தியா என்பதும் புரியும். எடுத்த உடனே மித்தியா புரிஞ்சுட்டா வேதாந்த நூல்களே தேவையில்லையே, இவ்வளோ வேதாந்த நூல் தேவையில்லை. அதனால இதுக்கு பிற்பாடு தான் மித்தியா என்பது புரிய போகின்றது. சாமி அதெல்லாம் விட்டுடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு முதல் கிளாஸ்ல மித்தியாவை புரிய வச்சிடுங்க, அது போதும். முதல் வாக்கியோட ஆத்மாவை பற்றி அறிவதற்கு முன்னே மித்தியான்னு புரிஞ்சு விட்டால் நமக்கு வேதாந்தத்துக்கு இவ்வளோ நூலை வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. பொய்யை பொய்யென்றறியும் போதத்துக்கு ஆதரவனின் மெய்யருளே என்றும் சொல்றார். மெய்யருளே அருள் சொன்னாங்க நூலும் சொல்லி வேதாந்த நூல்கள். ஆகவே நாம் மித்தியா என்பதை கடைசியில் தான் புரிந்து கொள்ளப் போகின்றோம். பிற்பாடு ஆத்மா என்பது நமக்கு என்ன சொல்கிறோமோ அதை கூட ரொம்ப தூரத்துக்கு பிற்பாடு தான் புரிஞ்சுக்க போகிறோம். மித்தியா கடைசியில் புரிய போகிறது, ஆத்மா கூட கொஞ்சம் தூரத்துக்கு பிற்பாடு தான் புரிய போகிறது. இங்கே அனாத்மாவை தான் முதல்ல சொல்லி புரிய வைக்க போகிறாங்க. ஆக இங்கே சிஷ்யன் ஆத்மா என்றால் என்ன என்று தெரியாமல் கேட்ட கேள்விக்கு பதில் கூற வந்த குருவானவர் பதிலில் அனாத்மாவிற்கு 11 சொற்களையும் ஆத்மாவை அறிமுகப்படுத்தும் போது 3 சொற்களையும் சொல்லி 14 சொற்களை நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். ஆக இந்த தத்துவ போதத்துடைய 2வது விசாரமான ஜீவ விசாரத்தில் இந்த 14 சொற்களுக்கான லட்சணத்தை பார்க்க போகின்றோம். இதை பார்த்ததற்கு பிறகு மறுபடியும் இந்த லட்சணத்துக்குள்ளே என்ன பண்ணோம் வந்து நின்றால் ஆத்மா என்றால் என்ன என்று புரிய வாய்ப்பு உள்ளது. அது என்ன வாய்ப்பு உள்ளது? ஏன் தெரியல வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. என்ன கண்டிஷன் போட்டார்? சாதன சதுட்டய சம்பத்தியோட விசாரம் செய்தால், அதான் இல்லையா, இட்டது பட் ஆனால் வாட்டு என்ன, அது போல இங்க கண்டிஷன் போட்டுட்டார். ஒரு விக்கண்ணா வச்சுட்டார், ஒரு புள்ளி வச்சுட்டார். நம்ம சொல்லலாம் என்ன சுவாமி நீங்க அது வேற ஒரு விக்கண்ணா வைக்கிறீங்களே சொல்லி சொன்னா வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி சொல்றார். ஆகவே இங்கு நாம இந்த 14 வார்த்தைகளை ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மட்டும் பார்க்கணும். பிற்பாடு என்ன பண்ண போறோம், அதோட அர்த்தத்தையும் பார்க்க போறோம். கேள்வி பதிலாக இதெல்லாம் வரப்போகின்றது. அதில் முதல் சொல் என்ன? இங்க முதல்ல ஸ்தூல சரீரம், ஸ்தூல சூக்ஷம காரண சரீர வெத்திரிக்தக சொன்னார் இல்லையா. இங்க முதல்ல வந்தது ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம் என்ன சுவாமின்னா நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த கிராஸ் பாடி நமக்கு தெரியுது நல்லா. எனக்கு புரியலையே சொல்லி சொன்னா ஒரு சுவாமி சொன்னார், வெயிட் மிஷினில் ஏறி நின்று வெயிட்டை போடுங்க, எவ்வளோ வெயிட் வருதோ அதுதான் 70-80 கிலோ வருது பாருங்க, அதுதான் சொல்லிட்டார். எவ்வளோ கிலோ சொல்லுங்க அதுதான் ஸ்தூல சரீரம். ஊத்த ஜடலம் உப்பிட்ட பாண்டம், ஊத்த ஜடலம் இது உப்பிட்ட பாண்டம் இது, மாற்றி பிறக்க வகை எனக்கு தெரியவில்லை, மாற்றி பிறக்க வகை எனக்கு தெரிந்து விட்டால் ஊத்த ஜடலமிட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேர்வேனும். நாற்ற ஜடலம் 9 வாய் நடமனை கண்ம பெருக்கென்ன ஊற்று பெருக்கை அடற்கிருமி சேற்றை துணை என்ற நாய்க்கோ கதி உண்டாங்கொள்ளதும் உடம்பை பற்றி பாடுறாங்க. கண்ணீர் வெந்நீர் புன்னீர் மழை நீர் சொரிகின்ற வெட்ட வெட்ட தலைக்கும் வேட்கை மரம் உருகின்ற சுடுகாட்டுன்னு சொல்லிட்டார். ஆனால் இதெல்லாம் இந்த உடலை பற்றி நம்ம வச்சிருக்க அபிமானத்தை நீக்கிறது சொன்னால் கூட இன்னொரு வரியும் இருக்கு. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. நேற்று பார்த்து பாருங்க, கைவல்லை நவநீதத்தில் விக்ஷேப சக்தி தானே நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறது. ஆவரணத்தை ஏன் சுவாமி இப்படி ரொம்ப கொடுமையானது கொடிதுன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன சொன்னார்? விக்ஷேப சக்தி இந்த உலகத்தை கொடுத்து, இந்த உலகத்தில் உடலை கொடுத்து, நாம் அனுபவிக்கக்கூடிய போக பொருள்களை கொடுத்து, குரு சாஸ்திரத்தையும் கொடுத்து அந்த மாயையிலிருந்து விலகுவதற்கு அனுகூலமாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். நல்ல அழகான இடம். அதே போல தான் இந்த உடல் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, புரிந்தால் இந்த உடலை பயன்படுத்தி என்ன பண்ணணும், உத்தமனை காண வேண்டும் அல்லது உண்மையை உணர வேண்டும். உண்மையை உணர்ந்தால் இனி இந்த உடலை எடுப்பதற்குரிய வழியை நாம் அடைத்து விடுகின்றோம், அதற்கு பயன்படுறது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுறதுன்னா, இன்னும் மீண்டும் மீண்டும் பல உடல்களை எடுப்பதற்கு, பலவிதமான உடலை எடுப்பதற்கு இதுவே காரணமாகி விடுகின்றது.
ஆக இந்த ஸ்தூல சரீரம் என்றால் என்ன? அன்னமய கோஷம். இன்னொரு வார்த்தை, அன்னத்தினால் உண்டாகுது. அம்மா சாப்பிட்ட உணவு, அப்பா சாப்பிட்ட உணவு, அப்புறம் நாம சாப்பிட்ட உணவு, கடைசியில் இந்த உடல் என்ன ஆக போகின்றது என்றால் உணவாகவே போய்விடப் போகின்றது. உணவாகவே போய்விடுகின்றது. பூமியில மற்றதெல்லாம் சாப்பிட்டு அன்னமய கோஷம். இதுதான் இது சொல்பொருள் மட்டுமே. அடுத்து இரண்டாவது சூக்ஷ்ம சரீரம். இங்க சூக்ஷ்ம சரீரம் நம்முடைய மனசுன்னு புரிஞ்சுக்கணும். மைண்டு தான் சூக்ஷ்ம சரீரம். வேறு எதோ நினைக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் இந்த பாடம் படித்த உடனே நம்ம போயிடும். சூக்ஷ்ம சரீரம்னா இந்த படங்கள்லாம் போட்டு என்ன ஒரு மாதிரியா, அது ஒரு மாதிரி அப்படிலாம். சூக்ஷ்ம சரீரம்னா மனத்தை தான் சொல்லுகின்றார். ஏன் அதுக்கு சூக்ஷ்ம சரீரம் பேர் வந்தது என்றால் அது யாருக்கு நமக்கே தெரியல, ஆனால் நாம் ஃபீல் பண்ணுறோம், அவ்வளோதான். யாருக்கும் கண்ணுக்கு தெரிவதில்லை. சரி, ஏன் சுவாமி அப்படி தெரியாமல் படைச்சிருக்காருன்னா, தெரியாமல் படைச்சதுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாமும் நேரடியாக பார்த்து விவகாரம் பண்ணிக்கிடுறோம். இல்லை சொல்லி சொன்னால் உங்களை பற்றி நான் நினைக்கிறதும் என்னை பற்றி நீங்கள் நினைக்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறதும் தெரிஞ்சுன்னா யாருன்னா எதிர் வர முடியுமா? வீட்டில் பார்க்குறோமே, நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் அங்கே தூரம் வரார், ஏன் இந்த மனுஷன் இந்நேரத்துக்கு வராது தெரியலையே, நம்ம வீட்டுக்கு தான் வந்துடுறார், சரி அப்படியே போயிடுவார், பார்த்தா வந்துட்டார், நம்ம பார்க்கறதுக்கே பிடிக்கல. வீட்டு எதிர்க்கு வந்தவன் என்ன பண்ணுறான், வாங்க வாங்க வாங்க, உள்ள அவ்வளோ இருக்குது, அவளை பற்றி அவ்வளோ இருக்குது, என்னென்னோ நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எதிர்க்கு என்ன பண்ணுறோம், மேலோட்டமா இல்லையா? இதுலேயே இவ்வளோ கதி இருக்குது. நேராக தெரிஞ்ச ஒருத்தர் நேரடியாக வரவே முடியாது இல்லையா? பகவான் அதெல்லாம் நல்லா அழகாக தான் பண்ணியிருக்கார். ஆக சூக்ஷ்ம சரீரம் என்றால் மனம் யாருக்கும் தெரிவதில்லை, ஆனால் மனது இருக்கின்றது. எல்லோரும் அதை நாம் அனுபவிக்கின்றோம், உணர்கின்றோம். அதனால் என்னென்னா மனமானது சட்டில் பாடி, சூக்ஷ்ம சரீரம் என்று அழைக்கப்படுகின்றது. மைண்ட் இஸ் கால்டு சட்டில் பாடி சொல்லி சொல்கிறார். சரி, அடுத்து மூன்றாவது காரண சரீரம். சுருக்கமாக புரிஞ்சுக்கணும். எதனால் எதனிடமிருந்து ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் உற்பத்தி ஆனதோ அது காரண சரீரம். முடிஞ்சு போச்சு, ஒரே விளக்கு. எதிலிருந்து ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் வந்ததோ, எது காரணமோ அதுக்கு பேர் என்ன, காரண சரீரம். உதாரணம் பார்க்கலாம். ஒரு பெரிய ஆல விருட்சம் மரம் இருக்கு, அது எதிலிருந்து வந்தது, சிறிய மரத்திலிருந்து. அப்போ அந்த மரத்துக்கு காரணம் எது, அந்த விதை. இந்த உலகத்தில் இந்த சிருஷ்டிகளே பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுதான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியினுடைய தன்மை. அது ஒரு விவஸ்தை இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகுன்னா ஒரு விவஸ்தையே இருக்காது. இதுலேருந்து இது வரணும், இதுலேருந்து இது வந்திருக்கு, இதுலேருந்து இது வந்திருக்கு. அதே போல் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் எதுலேருந்து வந்ததோ அதுக்கு பெயர் காரண சரீரம். காரணம் இல்லாத திடீர்னு ஏதோ ஒன்று எங்கேருந்து வந்துடாது, வர முடியாது. அப்படி திடீர்னு வந்தால் என்ன ஆகிடும், திடீர்னு மறைந்தும் போய்விடலாம். ஆனால் இயற்கையில் அப்படி இல்லை. எல்லாவற்றிலும் காரணம் உண்டு, அதிலிருந்தே காரியங்கள் வருகின்றன. இது ஒரு நியதி. இந்த அளவுக்கு இங்கே புரிஞ்சா போதும், அதுக்கு மேலே இங்கே ரொம்ப யோசிக்க வேண்டாம்னு சொல்லிடுறார் இந்த டெக்ஸ்ட் படி. யோசித்தால் என்ன ஆகுமானா ஒன்றுமே புரியாத போய்டும். அதனால் இதோட யோசிக்கத்தை விட்டுடுன்றார் இந்த இடத்துல. இந்த நூலை எடுத்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கார். ஆமாம், காரணன்றதே சட்டிலாக இருக்குது, மனசே பார்க்க முடியல, அப்புறம் அதுக்கு என்ன காரணத்தை பார்க்க போகிறப்பா. மனமே சூக்ஷமாக இருக்குது. அந்த சூக்ஷமான மனது எங்கிருந்து வந்ததோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அதை காரண சரீரம் புரிஞ்சுக்கோ, அந்த அளவு போகுதுன்னு சொல்கிறார். அடுத்தது பஞ்ச கோஷம். பஞ்ச சொல்லி சொன்னால் 5, கோஷம் என்றால் உரை என்று பொருள். ஆமாம், ஒரு கத்தி இருக்குன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வாள் போட்டு ஒரு உரை வச்சுருப்பாங்க, அது உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. சாமி அதெல்லாம் பழைய காலம். இப்போ என்ன சொல்கிறதுன்னா செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அதுக்கு போட்டு வச்சுருக்கோம், அதுவும் ஒரே தான். செல்ஃபோனுக்கு நகை வச்சிருக்கிறோம், பெட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா, அது போல் இங்கே சொல்கிறேன். ஆக பஞ்ச கோஷம் என்றால் 5 உரை. அடுத்தது நாம 11 அனாத்மா சொற்களை சொன்னோமே, ஒரு கோணத்தில் 11 என்பது சரி, ஒரு கோணத்தில் 11 என்று வராதுன்னு சொல்கிறார். காரணம் என்ன, இந்த 3 உடல் பார்த்தோம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடல்கள் பார்த்தோம். இந்த 3 உடல் தான் வேறு ஒரு கோணத்தில் 5 கோஷமாக பஞ்ச கோஷமாக வருதான். எப்படி, ஸ்தூல உடலுக்கு பேர் என்ன, அன்னமய கோஷம்.
அப்புறம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன? பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய கோஷம். அடுத்து ஆனந்தமய கோஷம் இருக்கு, அது என்ன? காரண சரீரம். காரண சரீரம் தான் ஆனந்தமய கோஷம். அப்போ 3 சரீரம் தான் 5 கோஷமாக பேசப்படுது. இது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம், சூக்ஷ்ம சரீரத்தில் 3 இருக்குது. என்ன? மனோமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய கோஷம். காரண சரீரம் ஆனந்தமய கோஷம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குற விஷயங்கள். ஆக இந்த 3 உடலுக்கு அப்பாற்பட்டது என்று சொன்னாலே 5 கோஷத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு தான் அர்த்தம். சில நேரத்தில் என்ன ஆகுனா 3 படியை தாண்ட முடியலன்னா அதை 5 படியாக மாற்றி வச்சிடுறாங்க. சில நேரத்தில் அந்த காலத்தை வீடெல்லாம் நல்ல ஆட்கள்லாம் அப்படி இருந்தாங்க, படியெல்லாம் ரொம்ப பெருசாக கட்டிருப்பாங்க. இல்லை, நமக்கே கூட இளைஞர்களாக இருக்கும்போது அலுவலகத்தில் சேரும் பொழுது, அலுவலகத்தில் இந்த பழைய கட்டடம்லாம் கட்டின பழைய ஆஃபீஸ்லாம் இருக்கும். அங்கே பார்த்தா தாவி தாவி அந்த பெரிய படியை 2ஆக தாவி போன காலெல்லாம் உண்டு. அப்புறம் வயதாகி ரிட்டையர்ட் ஆகும் பொழுது லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். நாமே சொல்ல, யாரும் இப்படிப்பட்ட இவ்வளோ அவசரமாக கட்டி வச்சுட்டாங்க. அப்போ தான் தெரியும் நமக்கு காரணம் என்ன, நமக்கு முடியல, ஏழாம. ஆகல 3 படி தாண்ட முடியலன்னா அதை 5 படியாக மாற்றி போட்டுக்கிடுறோம். ஆக 5 + 3 8, அவஸ்தாத்திரயம் 3 இல்லையா? அது சேர்த்துங்க 11. இதில் முதல் அவஸ்தை இப்போ நாம் உள்ள அவஸ்தை. அவஸ்தைன்னா என்ன? அனுபவம், விழிப்பு நிலை. அதுதான் ஜாகிரத அவஸ்தான்னு சொல்கிறோம் இல்லையா? ஜாகிரத அவஸ்தா. அடுத்து கனவு நிலை, சொப்பன அவஸ்தை, சொப்பன அனுபவம். சுஷுப்தி அவஸ்தா, ஆழ்ந்த உறக்கம். அப்படி சொல்லணும். ஏன்னா கனவற்ற ஆழ்ந்த உறக்கம், அதையும் சொல்லணும். ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது இந்த 3 அவஸ்தைகளுக்கும் உள்ளே இல்லாமல், இந்த 3 அனுபவத்தை அனுபவிக்காமல் இருப்பது, அல்லது 3 அனுபவத்தை அனுபவிப்பது ஆத்மா இல்லை, அல்லது இந்த 3 அனுபவங்களுக்கும் அப்பால் இருப்பதும் சொல்லலாம், அல்லது அனுபவிப்பவன் இல்லைன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஒன்று தான். இந்த 3 அனுபவத்திற்கும் சாட்சியாக இருப்பது. இப்போ விழிப்பு நமக்கு தெரியுது, கனவு நமக்கு தெரியுது, ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். நான் நல்லா தூங்கினேன்னு நமக்கு தெரியுதா தெரியலையா? தூக்க நேரத்தை தெரியல என்றாலும் கூட விழிச்ச பிற்பாடு நமக்கு தெரியுதா இல்லையா? அப்போ இந்த 3 அனுபவத்துக்கு எந்த ஒன்று சாட்சியாக இருந்ததோ அது ஆத்மான்னு சொல்றார். இங்கே இந்த அளவுக்கு சொல்லுக்கு பொருள் சொல்லி முடிச்சிடுறார். இப்போ இந்த 11க்கு டிரான்ஸ்லேஷனை பார்த்துட்டோம். பிற்பாடு சச்சிதானந்தம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கணும். சத் என்றால் என்றைக்கும் இருப்பது, நித்தியம், அழியாதது, மரணமடையாதது. ஆமாம், அதுதான் சத். வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. அடுத்து சித். சித் சொன்னா அறிவு சொரூபம், என்றைக்கும் அறிவு சொரூபமாக இருப்பது. அடுத்து அந்த அறிவு சொரூபமானது துக்கமயமானதான்னா இல்லை, அதைத்தான் சொல்றார். ஆனந்தம், பூர்ணஸ்வரூபம், நிறைவானது, ஆனந்த வடிவினன். அப்ப என்ன? இருப்பு, அறிவு, நிறைவு அல்லது ஆனந்தம். இருப்பறிவு ஆனந்தம், இருப்பறிவு இன்பம். சச்சிதானந்துக்கு அர்த்தம் இருப்பு, அறிவு, இன்பம். ஆமா. ஆக சன்னு சொன்னா இந்த மாதிரி, இது போல, யக திஷ்டதி, எந்த ஒன்று உள்ளதோ இப்படி இருப்பது, அதுதான் என்னவா? சக, அதுதான் ஆத்மா. சக ஆத்மா. இருப்பறிவு இன்பமாக எந்த ஒன்று இருக்கின்றதோ அதுதான், அதுக்கு பெயர்தான் ஆத்மா. இதெல்லாம் சொல்லும் பொழுது எங்கேயோ யாரையோ தேர்ட் பர்சன் போல இருக்கும் இங்க. ஆனாலும் புரியும் பொழுதுதான் அது நானாகவே இருக்க போகின்றது, தெரிய போகின்றது. அப்படின்னா ஜீவ விசாரம் எப்ப சுவாமி முடியும்னா, இந்த 14 சொற்களுக்கான அர்த்தத்தை பூர்த்தி செய்யும் பொழுது ஜீவ விசாரம் முடியும். அதன் பிறகு இந்த லட்சணத்தை படிச்சோன்னு சொன்னா நமக்கே தெரியும், இதெல்லாம் நான் தான். இது சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா விளங்குறது,
நான் தான் அதுவாக இருக்கிறேன் புரிய போகிறது. அடுத்து இந்த 14 சொற்களினுடைய அர்த்தத்தை ஒவ்வொன்றாக விளக்கமாக சொல்ல இருக்கின்றார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.